தேடி சேர்ந்திடாமல் உயிரேடு. வணக்கம். உறவை தேடி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கை ஒரு மெழுகுவத்தி போலங்க. தூரத்துலேருந்து பார்த்தா வெளிச்சமாக தெரியும், பிரகாசமாக தெரியும். பக்கத்தில் போய் பார்த்தா தாங்க தெரியும் அது எவ்வளோ உருகிட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்குன்னு. விருதுநகர் பக்கத்தில் இருக்கிற சாத்தூர்லேருந்து முனிராஜன்றவர் இங்கே வந்திருக்காருங்க. அவரோட சித்தி பையனை எப்படி பிரிஞ்சாரு, ஒரு சின்னதாக காயப்படுத்துறதுனால எப்படி எத்தனை வருஷமாக பிரிஞ்சார், 22 வருஷமாக பிரிஞ்சிருக்கிறத நம்ம ஏவி பதிவு பண்ணியிருக்கு. அதை நம்ம இப்போ பார்த்துருவோம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியை சேர்ந்தவர் முனிராஜ். அவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு கோவிலின் பராமரிப்பு பணிகளை செய்து வருவதோடு அங்கு எழுந்தருளி உள்ள அம்மனின் தீவிர பக்தராகவும் இருந்து வருகிறார். வீடு, வாசல், மனைவி, குழந்தை, உற்றார் உறவினர்கள் என இயல்பாக நகர்ந்து கொண்டிருக்கும் அவரது வாழ்க்கையில் ஒரே ஒரு ஏக்கம் மட்டும் ரணமாக உலுக்கிய வண்ணம் உள்ளதாக நமது உறவை தேடி குழுவினரிடம் பகிர்ந்து கொண்டார். கடந்த 22 வருடங்களுக்கு முன்பு தன்னை பிரிந்து சென்ற தம்பியை தனது மரணத்திற்குள் தேடி கண்டுபிடித்து விட வேண்டும் என்பதே அது. அந்நேரம் அவனுக்கு வயசு 12 வயசு 13 வயசுக்குள்ளதான் இருக்கும். இன்னைக்கு 21 வருஷம் ஆயிடுச்சு. என் தம்பியை இன்னும் பார்க்க முடியல. நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி இன்னும் அவனும் கஷ்டப்படுறான். நான் எங்கே இருக்கான்னு தெரியல. அவனை தேடி என்னுடைய ஆயுள் முடிவுக்குள்ளே நான் பார்த்தேன்னா என் ஆத்மா வந்து சாந்தி அடையும். என்ன காரணத்தினால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனான். என்னால் தேடி பிடிக்கவும் முடியல, பார்க்கவும் முடியல. முனிராஜ் வந்து அவரோட கசின் பிரதரை 22 வருஷமாக பிரிஞ்சிருக்கிறத ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காருங்க. அவர் நேரில் கூப்பிட்டு நம்ம உறவை தேடி நிகழ்ச்சியில் பேசுவோம். இப்போ எங்க இருக்கீங்க? விருதுநகர் மாவட்டம் சாத்தூர். பிறந்து வளர்ந்தது சாத்தூர் தான். உங்கள் ஃபேமிலி எத்தனை பேர்? அப்பா பேர் வந்து பெருமாள் சாமி, அம்மா பேர் வந்து கிருஷ்ணம்மாள். எங்களுக்கு கூட பிறந்தவங்க வந்து பசங்க நாங்கள் வந்து 5 பேர், பொண்ணு வந்து 3 பேர். அந்த 3 பொண்ணுல வந்து நான் வந்து 3-in-1. அம்மாவுக்கு வந்து ஒரே பிரசவத்தில் 1968லேயும் 3-in-1 3 குழந்தைகள் ஒன்றா பிறந்தோம். அது அதில் வந்து சித்தி அம்மாவுடைய சகோதரி, அவங்களும் அம்மா கூட எல்லாம் ஒரே கூட்டு ஃபேமிலி, கூட்டு குடும்பமாக இருந்தோம். கூட்டு குடும்பமாக. ஆமாம். அம்மா பேர் சித்தி பேர் வந்து சின்ன கிருஷ்ணம்மாள். அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தம்பி. தம்பி பேர் வந்து சிவகுமார். ஆமாம். அவங்க அப்பா பேர் வந்து சிவசுப்பிரமணியம். எல்லாமே கூட்டு குடும்பமாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். 1996 வந்து எனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரங்களில் வந்து எல்லாமே அதுக்கு முன்னால் வந்து எல்லாமே கூட்டு குடும்பம் போது வருமானம் கம்மி, ஆனந்தம் அதிகம், சந்தோஷங்கள் குடும்பத்தில் வந்து அதிகம். கூட்டு குடும்பம் போது பிள்ளைகள் வந்து எல்லாருக்குமே அண்ணனுக்கு எல்லாம் ஒரு கல்யாணம் ஆகி குட்டி குட்டி பிள்ளைகளாக இருக்கும்போது அது சந்தோஷங்கள் இருந்தது. என்னுடைய மேரேஜ் வந்து 1996 ஜூன் மாதம் 3ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணேன். அன்னைக்கு மேரேஜுக்கு முந்தின நாள், அதாவது 1ஆம் தேதி, அம்மாள் வந்து ஏற்கனவே வந்து அவங்க வந்து ஆஸ்மா பேஷண்ட். என்னுடைய அம்மா ஜூன் அந்த 1ஆம் தேதி அம்மா இறந்தேன். கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி அம்மா இறந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு அதே பொண்ணு கல்யாணம் தள்ளி போச்சு. அதே 6 மாதம் கழிச்சு திருமணம் நடந்தது. அந்த சூழ்நிலையில் அம்மாவுக்கு உண்டான அந்த காரியங்கள்லாம் எல்லாருமே சிறப்பாக அதை எப்படி செய்யணுமோ செஞ்சு முடிச்சுட்டு குடும்பங்கள் வந்து அப்படி பிரிஞ்சது. அதில் என்னுடைய தம்பி சித்தி பையன், அதாவது எங்கள் அம்மா வளர்த்ததை காட்டிலும் எங்களை சித்தி வளர்த்தது தான் அதிகம். சித்தி உங்களை வளர்த்தது அதிகம் பாசம். என்னைய எல்லாருமே காட்டிலும் என்னைய வந்து ரொம்ப அதிகமாக அப்படி ஒரு பாசமாக வளர்த்தவங்க. அப்போ மேரேஜ் ஆகி 6 மாதம் கழிச்சு நான் பக்கத்து ராஜபாளையம் வெளியூர், அதே மாவட்டம் தான், அது விருதுநகர் மாவட்டம் தான். அந்த மாவட்டத்தில் நான் வேலைக்கு போயிருந்தேன். மேரேஜ் ஆனவுடனே இங்கே சாத்தூரில், ஏன்னா எல்லாமே அடுத்தடுத்து சம்பவம் மறக்க முடியாதனால கொஞ்ச நாளைக்கு அங்கே தள்ளி இருக்கணும் அப்படின்ட்டு போய் அங்கே போய் ஒரு மாற்றத்துக்காண்டி அங்கே போய் அதில் குடும்பத்தில் மனைவியோட சந்தோஷமாக நல்லா தான் இருந்தோம்.
அந்த ஒரு சூழ்நிலையில் தம்பி சித்திக்கு வந்து உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லி என்னுடைய தம்பி சிவகுமார் என்னை பார்க்கறதுக்காண்டி அங்கே வந்தார். அப்போ என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு அப்போ வயசு இருந்துமா 31. அவருக்கு? அவருக்கு வந்து 24, 25 இருக்கும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு உதவி கேட்டிருந்தார். அன்னைக்கு உள்ள சூழ்நிலை, அதாவது கல்யாணம் நான் வந்து தனியாக இருக்கும்போது நானும் வந்து சிரமத்தில் தான் இருந்து நானும் மனைவி வாழ்ந்துட்டு தான் வந்தோம். அந்நேரம் உதவி செய்ய என்னால் முடியவில்லை. உறவை தேடி சேர்ந்திடாமல் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு உதவி கேட்டிருந்தார். அன்னைக்கு உள்ள சூழ்நிலை, அதாவது கல்யாணம் நான் வந்து தனியாக இருக்கும்போது நானும் வந்து சிரமத்தில் தான் இருந்து நானும் மனைவி வாழ்ந்துட்டு தான் வந்தோம். அந்நேரம் உதவி செய்ய என்னால் முடியவில்லை. முடியாதுன்னு சொல்லிட்டீங்க? முடியாதுன்னு சொல்லியிருந்தோம்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, நான் ஒரு தவறான வார்த்தையில் வேற விட்டுட்டு கோபத்தில் பணம் சொல்லி கேட்டு வந்துட வேண்டாம்ப்பா, உண்மையில என்கிட்ட இல்லை அப்படிங்கிறத வந்து அன்பாக சொல்லியிருந்தா அவன் நிச்சயமாக கேட்டிருப்பான். சொல்கிற டோன், அந்த நேரம் அந்த சூழ்நிலை இருந்த என்னுடைய நிலைமை, என்னை சுற்றி இருந்த சூழ்நிலைகள், என்னுடைய அறிவை வந்து அந்த கோபத்தினால, அதாவது எனக்கு சித்திக்காண்டி நான் சொல்லியிருக்க கூடாது, என்னுடைய தப்பு. ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு? வேலை செஞ்சுட்டு இருந்த இடம், அந்த இடத்துல உள்ள சூழ்நிலை, பசி, அது ஒரு காரணம். இந்த மாதிரி வறுமையில் இருந்தீங்களா அன்னைக்கு? ஆமாம், இருந்தது. எனக்கு அது கூட பெருசு இல்லை, இவனை சொல்லிட்டோமே பிரிஞ்சிட்டோமே அப்படிங்கிற வேதனை. என்ன சொன்னார் அதுக்கு? அவரு ஒன்றும் சொல்லலை, சரின்னு சொல்லிட்டு போனான். பார்த்தீங்களா, அவ்வளோதான். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அன்னைக்கு சொல்லிட்டோமேன்ட்டு நைட்டு முழுதும் 2 சொட்டு கண்ணீர் கண்டிப்பாக விடுவேன். இன்றைக்கி நான் நைட்டு கண்ணீர் விட்டுறத இப்போ விட்டுட்டேன். அந்த வேதனை, அதிலிருந்து கோபத்தை வந்து குறைச்சிடணுங்கிறத முடிவு பண்ணி, அப்புறம் வந்து நம்ம கூலி வேலைன்னு வெளியில் லைனுக்கு நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். நான் நிறைய இடங்களுக்கு நிறையா ஊர்களுக்கு தான் போயிருக்கேன். அந்த ஊர்லெலாம் வந்து எனக்கு டைம் கிடைக்கிற நேரம் என்னுடைய தம்பி சிவகுமார் வந்து என் மனசுக்குள்ளே நான் தேடுனேன். கடை வீதியிலையும் போவேன், எல்லாருமே கேட்பாங்க என்னுடைய சுற்றி இருக்கிறவங்கெல்லாம், என்ன சாமி, என்ன திடீர்னு எங்கே நீங்கள் இருக்காமல் எங்கிட்ட வெளியே போயிடுறீங்க, என்ன காரணம்? இதில் பஜாருக்கு போனேன், கடை வீதிக்கு போனேன், தேடுறதுக்கு போகிறீங்க. ஆமாம். அவனுக்கு வந்து 2 வீலரில் வந்து மெக்கானிக். அப்போ சின்ன வயசுலேயே வந்து சைக்கிள், வண்டி, 2 வீலர் எல்லாமே கலட்டி மாட்டக்கூடிய ஒரு திறமை உள்ள பையன். அதனால் அவனுக்கு தெரிஞ்ச தொழில் அதுதானே, மேக்சிமம். அதனால் ஒரு ஷாப்பாக போய் தேடுவேன், பார்ப்பேன். நிறைய இடங்களில் பார்த்துட்டு அங்கேயும் கண்ணீர் விட்டுட்டு வந்துடுவேன். ஒருவேளை இருப்பானா, கிடைச்சிருவானா, பார்த்துட மாட்டோமா. எந்தெந்த ஊரெல்லாம் போய் தேடி இருப்பீங்க? காசி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேங்க. காசி வரைக்கும்? ஆமாங்க. அம்பாள் தான் எனக்கு முக்கியம். எல்லாமே கேட்பேன். என்னுடைய தம்பியும் தினம் கேட்பேன், உண்மையிலேயே நான் பூஜை செய்கிறேன் உங்களுக்கு, என் தம்பியோ சாகருக்குள்ளே பார்த்துடணும் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே உண்டு. நான் எந்த தெய்வத்துக்கு தொண்டு செஞ்சாலும் பூஜை செஞ்சாலும் வேறு எதுவும் கேட்கறது தெய்வம் கொடுக்கும் எனக்கு. ஆனால் என் தம்பியை எப்படியாவது பார்த்துடணும் தாயே அப்படின்னு சொல்லி மாரியம்மாள், காளியம்மாள், இந்த தெய்வங்களுக்கு வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இல்லை, ஒரு வேளை நீங்கள் கடுக்குன்னு பேசியிருந்தா கூட நீங்கள் பாசமான ஒரு அண்ணன் தம்பிங்க தானே, அவர் எதுக்கு லைட்டாக எடுத்துக்கல? ஏதோ இரிட்டேஷனில் ஏதோ ஒரு வறுமையில் பேசியிருக்கலான்ட்டு நினைக்கலையா? அவர் நினைக்கலாங்க. ஒரு மனிதனுக்கு இயற்கையிலேயே வந்துங்க ஆண்டவன் கொடுக்குற குணங்கள்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை மாற்ற முடியாது. அவனுக்கு வைராக்கியம் நிறைய இருந்திருக்கு. அம்மா இறந்த வைராக்கியம் வேறு. அம்மா இறந்தது வந்து பாதிப்பு. அண்ணன் இப்படி சொல்லிட்டானே எங்கிற கூட இருக்கலாம் இல்லையா. பாசமான ஒருத்தங்க பிரியமாக இருக்கிறவங்க வந்து, ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்க வந்து தெரியாது, ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னாலே அவங்களால மறக்க முடியாது. யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அடியே கூட மறந்து நான் வார்த்தையை மறக்க முடியாது. அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டோமோ
அப்படின்ட்டு நம்ம தகுதியான ஆள் தானா, இப்படி வார்த்தை நம்ம தம்பி இப்படி சொல்லிட்டுங்கிற நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன், சங்கடப்பட்டிருக்கேன். கூட்டு குடும்பமாக இருந்தப்போ ரெண்டு பேரும் இருந்தப்போ சந்தோஷம். என் முதுகு மாதிரி ஏறி நாங்கள் கடைக்கு கூட்டு போவோம். இந்த பையன் இங்கிலீஷ் மீடியம், எங்கள் வீட்டில் அந்த பையன் தான் இங்கிலீஷ் மீடியம் படித்த பையன். இங்கிலீஷ் மீடியம் படித்த பையன். ஆமாம், நல்லா படிப்பான், லெஃப்டில் தான் எழுதுவான். அதாவது எங்கள் சித்தி வந்து டாய்லெட் போனா என்னை இடுப்பில் தூக்கிட்டு அவனை கையை பிடிச்சி கூட்டு போவாங்க. அவன் அந்தளவுக்கு விட்டு கொடுத்து, சித்தி அந்தளவுக்கு என்னை பார்த்தவங்க. என் வீட்டுக்காரியோட கேட்பேன், என்ன திடீர்னு கண் கலங்குறீங்கன்னு. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு, ஒரு வேளை ஜாதகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ப ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னால் சாமி கும்பிட மாட்டேன், மனசில் நினச்சிட்டு வேலையை பார்ப்பேன், அவ்வளோ. இப்போ உங்களை மாதிரியே வந்து உங்கள் கூட பிறந்தவங்களும் தம்பியை தேடிட்டு இருக்காங்க இல்லையா? நாம் தேடி இருக்கேன். சகோதரிங்கெல்லாம் வந்திருக்காங்க. 2 பேருமே வந்திருக்காங்க. முனிராஜ் கூடவே அவரோட மனைவியும் சகோதரிகளும் சிவகுமாரை தேடி வந்திருக்காங்க. நம்ம உறவை தேடி நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். உறவை தேடி சேர்ந்திடாமல் உயிரேடு. முனிராஜ் கூடவே அவரோட மனைவியும் சகோதரிகளும் நம்ம உறவை தேடி செட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க தம்பி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, எங்கெல்லாம் தேடினாங்கன்னு அவங்கக்கிட்ட கேட்போம். சொல்லுங்கள். கல்யாணம் ஆகி ஒரு 2 மாதத்துல வந்து பார்த்தாப்புல தம்பி. அதுக்கப்புறம் பார்க்கல. உங்கள் கல்யாணத்தில்? ஆமாம், அடுத்தடுத்து தான் 2 பேரும் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்க்கல. அக்கா தான் போய் பார்த்தாப்புல. இப்போ சித்தி இறந்தது கூட எனக்கு தெரியவே தெரியல. அக்கா போய் கூட இருந்து பார்த்தாப்புல. திருப்பி இறந்ததுக்கும் சொல்லவே இல்லை. சின்ன வயசில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களாமே கூட்டு குடும்பமா? லீவுனா வந்துடுவான், கூடயே தான் இருப்பாப்புல. கொஞ்ச நாள் அங்கே கல்லடைக்குறிச்சியில் இருந்தாங்க, அங்கே தான் இருந்தாங்க. திருப்பி கொஞ்ச நாளில் பார்க்கவே முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கவே இல்லை. கல்யாணம் முடிஞ்சு ஒரு தடவை அங்கே என் ஊருக்கு பார்க்க வந்தாப்புல. அதுக்கப்புறம் தம்பி பார்க்கவே இல்லை. அக்கா தான் ஒரு 2 தடவை போச்சு. அம்மா இறந்தது கூட ஹாஸ்பிட்டலில் வச்சு அக்கா தான் பார்த்துருக்கு. அது கூட ஒரு 2 மாதம் கழித்து சொன்னாப்புல. நானும் அக்காவும் மறுபடியும் போய் பார்த்தோம், அங்கே இல்லை. அங்கே இல்லை. எங்கெல்லாம் தேடினீங்க? நீங்கள்லாம் தேடினீங்களா உங்கள் சைடில்? காணோம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா? ஃபோட்டோஸ் வச்சு காணவில்லை ஏதாவது? அம்மா வீட்டில் இருந்துச்சு சின்ன பிள்ளை. அம்மா என் கல்யாண ஆல்பத்தில் வேற இருந்தாப்புல. அவங்க அப்பா கூட இருக்கிறாங்களான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் அவங்க அப்பா கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சது. எங்கே தேடுறதுன்னு தெரியல. அந்த ஊர் தான் தெரியும், கல்லடைக்குறிச்சி. சொந்தக்காரங்கக்கிட்ட எல்லாம் விசாரிச்சு பார்த்தீங்களா அங்கே எங்கேயாவது இருக்காரா அப்படின்னு? அதுவும் தெரியல. தெரியல எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கத்து வீட்டில் ஒரு பாய் அவங்க இருந்தாங்க, அவங்க ஆம்பூருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு கீரைக்கார பாட்டி ஒருத்தர் இருந்தாங்க. அண்ணன் மேல கோவம் சரி, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி ஹர்ட் பண்ணாருன்னு தெரியல. உங்க 2 பேர் மேல என்ன கோவம்? அதான் அவனுக்கு பார்க்கணுன்னே தோணலை, என்னன்னு தெரியல. வேற எந்த கோபமும் எங்க மேல இருக்காது. எல்லாரையும் ஒருவேளை ஒட்டுமொத்தமா எல்லாரையும் கோவமே வராது. ஆமா, எங்க அம்மா ஏதாவது சொன்னா கூட சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. கோவப்பட்டு அவ்வளவு சாதுவா இருக்கிறவரு, கோவமே வராதவரு. ஆமா, என்ன கோவப்பட்டு வெறுத்துட்டு போயிட்டாரு. என்ன காரணமா தெரியல, எங்களுக்கு தெரியல. ஆமா, நாங்க அவன் மேல வெறுப்பே வச்சுக்கிடவே இல்லை. அவனும் எங்க மேல வெறுக்கல. என்ன காரணம் எங்களை பார்க்க வராதுன்னு எங்களுக்கு தெரியல. இதுதான். வேற ஏதாவது காரணம் இருக்குமோன்னு தோணுது எனக்கு. வேற என்ன காரணம்னு தெரியல எங்களுக்கு. நாங்க அவன் மேல வெறுப்பு திட்டு இவர் ஹர்ட் பண்ணிருந்தாங்கன்னா சொன்னேன் தம்பி. அக்கா அங்க உங்க மேல பயங்கர பாசத்தோட தான் இருந்திருப்பாரு. ஆமா, உங்க கல்யாணத்துக்கு வந்தாருல்ல? கல்யாணத்துக்கு அம்மா இருந்தாங்களே எங்க சின்னம்மா, எங்க கூட சின்னம்மா எங்களை தம்பியோட எங்களை நல்லா வச்சுக்கிடுவாரு. எதனால என்ன கைதான் அவனை நான் அங்கே கல்யாணம் பண்ணி போன வீட்டில் வச்சு கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறம் தம்பியை நான் பார்த்தது கிடையாது. ஆச்சரியமா இருக்குங்க. அதாவதுங்க ஒரே கால் தான்
எல்லோரும் படுத்திருப்போம். குட்டி சின்ன பிள்ளைகள் எல்லாமே வந்து முன்னால் வந்து எல்லாருமே வந்து தாய்கள் வந்து அம்மா வந்து தாலாட்டு பாடுவாங்க. எங்கள் அம்மா பாடினது கிடையாது, எங்கள் சித்தி தான் பாடுவாங்க. அந்த பாட்டு பாடுறது வந்து மனசில் வந்து அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிடும். எந்த குழந்தையுமே வந்து தாய் வந்து பாட்டு பாடுறாங்க அப்படின்னா அந்த 2 வரி 4 வரிங்கிறது மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். எங்கள் சித்தி பாடுவாங்க, நாங்கள் தூங்குறதுக்கு அவங்க பாடுவாங்க. அந்த பாட்டு பாடினாங்க அப்படின்னா அந்த குரலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும். தூங்குறதுக்கு சாப்பாடு தேவையில்லை. ராமு திரைப்படத்தில் பச்சை மரம் ஒன்று இச்சை கிளி 2 பாட்டு சொல்லி தூங்க பெண்ணாரோ கட்டி தங்கம் என்று கண்ணம் வைத்து கொண்டு ஆசை முத்தம் தந்தேன் நாரோ. அதை பாட்டு நான் பாடுவேன். ஆனால் இன்னைக்கு இப்போ என்னால் பாட முடியலை. ரேடியோ டிவியில் அந்த பாட்டு போட்டாங்கன்னா என்ன வேலை இருந்தாலும் அந்த வேலை எனக்கு முக்கியம் இல்லை. அந்த எல்லாரும் ஈஸியாக நான் எனக்கு இல்லை. ஸ்கூலில் போகும்போது எங்கள் அம்மா பாடினாங்க நமக்கு அப்போ தெரியாது இல்லையா, பின்னணி அம்மா பாடியிருக்காங்க அப்படின்னு தெரியாது இல்லையா. ஏன்னா நமக்கு நம்ம அம்மா பாடல, சின்னமாக தான் பாடியிருக்காங்க. நாங்கள் இன்னமும் அதே ஊரில் தான் இருக்கிறோம். தம்பி தான் எதுக்கு வரலன்னு தெரியல. நாங்கள் வீடு ஊரை விட்டு இல்லை, அவனுக்கு அந்த ஊர் தான் நாங்கள் போய் பார்த்தோம், அங்கே இல்லை. திருப்பி அவங்க வீட்டில் அப்பா வீட்டிலலாம் எங்களுக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது. இருந்தால் அவங்ககிட்ட கேட்டு இது பண்ணலாம், அவங்க பழக்கம் கிடையாது. அவன் எதனால எங்களை தேடி வரலன்னு எங்களுக்கு தெரியும். கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு செட்டிலாக இருப்பாரோ? சந்தோஷம். அந்த ஆண்டவன்ட்ட வேண்டும் போது அதையும் கேட்கும். எங்கே இருந்தாலும் சரி, என்னைக்கா வரணும், குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. சந்தோஷமா இருக்கட்டும் தான் இருக்கணும். அந்த குழந்தைகளும் கண்ணால பார்க்கணும். அவனையும் பார்த்தோம்னா நம்ம தம்பி இந்த மாதிரி இருப்பாரோ. அந்த சாயலில் உள்ளவங்க யாரை பார்த்தாலுமே டக்குன்னு அவனா அவனா இருக்கும் அப்படின்னு தோணும். ஆமாம், அவன் கோவப்பட மாட்டான். அதனால பார்த்துருவோம். அது நின்று பார்த்துட்டு இல்லைங்கிறது தெரிஞ்சு போகும். இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, அவருக்கு தெரியாதா? துடிச்சு போயிடுவாங்க, நம்மளை தேடுவாங்க. இப்போ இந்த உறவை தேடி நிகழ்ச்சி உண்மையிலே வந்து என்னை வந்து ஊரில் வந்து பேட்டி எடுத்துகிட்டு போனாங்க. என்னுடைய வேண்டுதல்ல இதையும் சேர்த்து நான் வேண்டிகிட்டு இருக்கேன். இதன் மூலமாக என் தம்பியை பார்த்துட முடியாதா? கிடைச்சிருவானா? கிடைக்கணும். திருப்பி வரக்கூடாதா? அப்படின்னு கண்டிப்பாக வரணும், வந்துடுவான். என்னோட உயிர் வர்றதுக்குள்ளே பார்க்கணும். அவன் இன்றைக்கி கோடீஸ்வரன் இருந்தால் கூட கோடி காசு பணம் தேவையில்லை. ஒருவேளை பணம் வந்துடுச்சு நம்ம வந்து அப்படி இருக்கவும் மாட்டான். அப்படியே இருந்தாலும் சந்தோஷம் தான். அவன்கிட்ட 1 ரூபா வேண்டாம், எங்களால் என்ன முடியுமோ செய்வோம். குழந்தைகள் எத்தனை இருக்குது, எப்படி இருக்காங்க. இதெல்லாம் மறந்து போயிருக்காரு அவரு. இல்லை, அதாவது நிச்சயமாக மறந்துருக்க மாட்டார். கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நானாவது கோவப்படுவேன். உண்மையிலே நான் அதோடு மன்னிப்பு கேட்பேங்க. தம்பி தான் அந்த வார்த்தைனால நீ உதவி செய்ய முடியலைங்க இருக்காண்டி இத்தனை நாள் பார்க்காம இருக்கேன்னு கேட்பேன். ஏன்னா அவ்வளோ பாசக்கார பையங்க. அம்மா அப்படி சித்தி வளர்த்தது அப்படி. அதை காட்டில் என்னென்னா எங்களை சித்தி இவ்வளோ தூரம் பார்த்துருக்காங்களே, ஆனால் இறந்ததுக்கு வரலையே அப்படிங்கிறது. அப்போ இறந்ததுக்கு நான் கழுத்தில் மாலையும் கழுத்துமா பெருமாள் வெளில உட்காந்துருக்கேன். எனக்கு தகவல் வருது. எவ்வளோ பெரிய பாவி நான். முனிராஜின் தம்பியான சிவகுமார் எந்த ஊரில் வசித்து வருகிறார் என்பது குறித்து அறிய நமது உறவை தேடி குழு அவர்களது உறவினர்களான பலரையும் அணுகினோம். திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி பகுதியில் பலரையும் தொடர்பு கொண்டு விசாரித்தோம். அதன் பலனாக சிவகுமாரின் தந்தை சுப்பிரமணியன் தொடர்பு மட்டும் நமக்கு கிடைத்தது. மேலும் அவர் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் வசித்து வருவதாகவும் அறிய முடிந்தது. சுப்பிரமணியை அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது நீண்ட யோசனைக்கு பிறகு அவரது மகன் தற்போது வசித்து வரும் இடம் குறித்த தகவல்களை கூறினார். சிவகுமாரை நேரில் சந்தித்து நமது உறவை தேடி நிகழ்ச்சிக்கு அழைக்க எண்ணினோம். அவர் வசித்து வரும் பகுதியில் சிவகுமார் குறித்து நாம் விசாரித்த போது சாகுல் ஹமீத் என்பவரின் வசிப்பிடத்தையே நமக்கு காட்டினர்.
சென்னை வேலப்பஞ்சாவடியிலேருந்து ஷாகுல் ஹமீத் நம்ம உறவை தேடி நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருங்க. அவர்கிட்ட பேசுவோம். ஷாகுல் ஹமீத் சார் அவங்க பேர்? ஆமாம். எந்த ஊருங்களது? எனக்கு சொந்த திருநெல்வேலி. திருநெல்வேலி மெயின் திருநெல்வேலியா இல்லை பக்கமா? மெயின் திருநெல்வேலி பக்கத்தில் கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியில். இப்போ வேலை பார்க்குறது எங்கே? வேலை பார்க்குறது வேலப்பஞ்சாவடி. வேலப்பஞ்சாவடி. ஆமாம். சவிதா டெனல் காலேஜ் பக்கத்தில். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? மெக்கானிக்காக இருக்கிறேன். மெக்கானிக்காக இருக்கீங்க? ஆமாம். என்ன மெக்கானிக்? காரா பைக்கா? இல்லை, ஷூ ஃபேக்ட்ரியில். ஷூ ஃபேக்ட்ரி. ஷூ ஃபேக்ட்ரி. ஆமாம். ஓ ஓகே. ஷூ ஃபேக்ட்ரியில் எப்படி மெக்கானிக்ஸ் இருப்பாங்க? மிஷின் இருக்குல்ல, மிஷின் ஷூ ஸ்டிச் பண்ணுறது. ஆமாம். அதுக்கு மிஷின் ஃபால்ட் இருந்தால் ரெடி பண்ணணும். ஓ அந்த மிஷின்ஸ் நீங்கள். ஓகே ஓகே. அதனால தான் இட்ஸ் அ மெக்கானிக். ஆமாம். கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அம்மாவுக்கு நான் ஒருத்தன் தான். ஆ. பெரியம்மாவுக்கு வந்து 4 பசங்க இருக்காங்க. உங்கள் பெரியம்மா? ஆமாம். அம்மா 4 பசங்க 2 அக்கா. எல்லாமே எனக்கு பெரியவங்க தான். ஓ அவங்க பேர் அவங்க பேரெல்லாம் என்ன? ராதா, அக்கா பேர் ராதா. இன்னொரு அக்கா பேர் ராஜேஸ்வரி. இன்னொரு நம்பர் குருசாமி. இன்னொரு நம்பர் முனிராஜ். இன்னொரு நம்பர் சுப்ராஜ். இன்னொரு வந்து நாகராஜ். பெரிய குடும்பம். போஸ் இன்னொரு போஸ் இருக்கார். மொத்தம் 7 பேர்கிட்ட. ரொம்ப பெரிய குடும்பமா? ஆமாம். இப்படி கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்களா எப்படி? ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தோம். ஊரில் இருக்கும்போது, சாத்தூரில் இருக்கும்போது அங்கே தான் எல்கேஜி யூகேஜிலாம் படித்தேன். அங்கே தான். அங்கே இருக்கப்பறம் அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு வந்துட்டோம். எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே. சாத்தூரில் படிச்சிங்களா? ஆமாம். நீங்கள் கல்லடைக்குறிச்சி தான் இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஃபஸ்ட்டு அப்பா வந்து அங்கே இருந்தாப்புல. சாத்தூரில் இருந்தோம். ஓ ஓ. அங்கே எல்கேஜி யூகேஜி படித்தோம். அதுக்கப்புறம் சொந்த ஊர் வந்து அப்பாவுக்கு வந்து திருநெல்வேலி தான். அதனால அங்கே வந்துட்டோம். அங்கே வந்து படிச்சுட்டேன். அப்புறம் இங்கே ஆம்பூருக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கே? ஆம்பூருக்கு வந்துட்டீங்க? ஆமாம். உங்கள் ஃபேமிலி மட்டுமே இல்லை? எங்கள் ஃபேமிலி மட்டும் ஆம்பூருக்கு வந்துட்டோம். மற்ற ஃபேமிலி எல்லாம் எங்கே இருக்காங்க? இப்போ முன்ன வந்து ஸ்கூல் லீவில் மட்டும் அங்கே ஊருக்கு போய் பெரியம்மா வீட்டுக்கு போய் ஸ்கூல் லீவில் அப்போ போய் வந்துன்னு இருப்பேன். ஆம்பூர் வந்து அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை. உங்கள் பெரியம்மா, உங்கள் அம்மா பெரியம்மா அவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்க? அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்க. பெரியம்மா இறந்துட்டாங்க. அவங்களே இறந்துட்டாங்க. ஆமாம். ஆம்பூருக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது? ஆம்பூருக்கு வந்து ஒரு 10 வருஷம் இருந்திருப்போம். ஓ. அதுக்கப்புறம் வந்து இப்போ இங்கே வந்தாச்சு, சென்னைக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஒத்த பிள்ளை தான்? ஆமாம். ஸோ அப்போ உங்களுக்கு தம்பி அண்ணன் அக்காங்கிறது பெரியம்மா பசங்க தான். அவங்கெல்லாம் இப்போ எங்கே செட்டில் ஆயிருக்காங்க? அவங்க சாத்தூரில் இருக்கிறாங்கன்னா எங்கேன்னு தெரிலண்ணா. எங்கேன்னு தெரியலையா? ஆமாம், சாத்தூரில் இருக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு அந்த பக்கம் போய். ஆம்பூர் வந்ததில் அந்த பக்கம் இல்லை, தொடர்பு இல்லை. தொடர்பே இல்லையா? இல்லை, நம்பர் கான்டாக்ட் எதுவுமே இல்லை. எப்படி? எத்தனை வருஷமா ஆச்சு? ஒரு 15-19 வருஷங்கிட்ட இருக்கும். 19 வருஷமா தொடர்பே இல்லாமல் இருக்கீங்களா? ஆமாம். இப்போ அம்மா நினச்சி பார்ப்பேன். எங்கே இருக்கிறாங்க செய்கிறாங்க நினச்சி பார்ப்பேன். நினச்சி பார்ப்பீங்க? ஆமாம். ஏன் சண்டையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சண்டைலாம் கிடையாது. பின்ன அப்படியே இருந்துட்டு போக முடியல. இப்போ போனால் அப்போ போனால் நினச்சி அப்படியே நாள் வந்துருச்சு. நினச்சி பார்க்குறீங்க, அப்புறம் போக முடியலையா? என்ன யாருமே இல்லை இல்லையா? அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னா நீங்கள் மட்டும்தான் ஒத்த பிள்ளை. அப்போ எனக்கு அக்கா அங்கேயே ஆம்பூரில் மேரேஜ் ஆயிடுச்சு. 2 பசங்க இருக்கிறாங்க. பொண்ணு +2 படிக்குது. ஓ. பையன் +1 படிக்கிறான். பேர் என்ன அவங்க 2 பேர் பேர்? பையன் பேர் உமர் ஃபாரூக். உமர் ஃபாரூக். பொண்ணு பேர் பௌஜியா. ஓகே. ஒய்ஃப் பேர் ஃபாத்திமா. உங்கள் அப்பா பேர் என்ன? முகமது அலி. முகமது அலி. எப்படி இப்போ உங்கள் பேர் வேறு மதமாக இருக்குது, அவங்க பேர் வேறு மதமாக இருக்குது? மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அது. ஓ, லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா? கன்வெர்ட் ஆயிடுச்சு. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, கன்வெர்ட் ஆகிட்டீங்க. ஓ. அப்போ உங்கள் பழைய பேர் என்ன? சிவகுமார். சிவகுமார். பெரியவங்கெல்லாம் வச்சது. எத்தனை வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் ஷாகுல் ஹமீதா மாறினீங்க? ஆட்சி பார்த்து எப்படியும் 98. 98. இப்போது நான் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போது ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இப்போ யாருமே இல்லை. இப்போது பேசிக்கலாக நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுகிற ஒரு விஷயம் இது. இப்போ அவங்க எல்லாம் எங்கேயோ செட்டில் ஆகிருக்காங்க. எங்கெல்லாம் செட்டில் ஆகிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சென்னையில் இருக்காங்க நினைக்கிறீங்களா, இல்லை வேறு எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க கூட கசன் பிரதர்ஸ் என்ன ஏதாவது ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல? எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு அண்ணா பொள்ளாச்சி, 2 பேர் வந்து சாத்தூரில் இருந்தாங்க, 3 பேர். அக்காவும் அங்கே தான் இருந்தாங்க. ஒரு அக்கா கோட்டைப்பட்டில் இருந்துச்சு. அதான் தெரியும் எனக்கு. இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியாதாண்ணா. பட் எனக்கு சந்தோஷமாக இருந்த ஒரு கூட்டு குடும்பத்திலேருந்து வெளியே விலகி வந்துட்டீங்க. என்ன காரணத்தினாலங்கிறது எனக்கு ஒரே க்யூரியாசிட்டியாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு.
திட்டிக்கிட்டி அமிச்சாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹர்ட் பண்ணாங்களா உங்களை ஏதாவது சொல்லி? எதுவுமே கிடையாது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் அப்படியே ஜஸ்ட் சர்வசாதாரணமாக போகக்கூடாதுன்னு நினச்சி போகலையா எப்படி? அதெல்லாம் இல்லை. சரி இப்போ போகலாம் அப்போ போகலாம் அப்படியே போகுது. அவ்வளோதான். பட் மிஸ் பண்ணுறீங்க இல்லையா ஒரு குடும்பம், ஒரு கண்டிப்பாக உறவுக்காரங்க இல்லாமல், சொந்த பந்தங்கள் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு இருந்த நம்ம போகலையே அப்படிங்கிறதும் தோணும்ல, அப்பப்போ தோணும். எப்போது ஒரு தடவை பசங்களை கூட்டிட்டு ஒரு ஹாலிடேஸில் போங்க, போய் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. கல்யாணமான்னு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி 2 குழந்தைங்களோட இருக்கேன், 2 பெண் குழந்தைங்க இல்லையா, பையன் ஒன்று பொண்ணு ஒன்றுன்னு சொன்னீங்க. எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களா? ஞாபகம் இருக்குமா அவங்களுக்கு? இருக்கலாம். என்னமோ எல்லாரும் பிரிஞ்சு எங்கெங்கேயோ போயிட்டீங்க. மனசு வலிக்கும்ல. கண்டிப்பாக. உறவை தேடி சேர்ந்திடாமல் உயிரேடு. ஷாகுல் ஹமீத் அங்கே கூட்டு குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து இங்கே ஆம்பூரில் ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டு சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நம்ம உறவை தேடி நிகழ்ச்சியில் அவர்கிட்ட தொடர்ந்து பேசுவோம். இப்போது பொதுவாகவே இப்போ மென் வேறு, விமன் வேறு. விமன் வந்து ரொம்ப, பெண்கள் வந்து ரொம்ப இமோஷ்னலாக இருப்பாங்க. இப்போது உங்கள் அக்கா, பெரியம்மா பசங்க அக்காலாம் இருப்பாங்க இல்லையா, இப்போ அவங்க அண்ணனெல்லாம் கூட உங்களை மாதிரியே எங்கேயோ இருப்பார், மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் பெண்கள் வந்து கொஞ்சம் இமோஷ்னலாக இருக்கிறவங்க, தம்பி எங்கே இருக்காரோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட உட்காந்துருப்பாங்க இல்லையா. எத்தனை வருஷம் ஆச்சது? 19 வருஷம்னு சொல்கிறீங்க இல்லையா. பட் அவங்கெல்லாம் உங்களை நினச்சி ஒரு வேளை அழுதுட்டு இருக்காங்களோ என்னமோ. ஒரு வேளை சந்திச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பட் நிறைய மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் ஷாகுல் பாய், இல்லை? கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டீங்க நிறைய. பிரதர், அந்த சிஸ்டரோட பாண்டை மிஸ் பண்ணிட்டீங்க. பாருங்க யார் வராங்கன்னு பாருங்க. இத்தனை வருஷம் எங்கெல்லாம் பார்க்காம அப்படி இருந்திருக்கேடா, உனக்கு மனசாட்சி இல்லையா? ஒரு நாள் கூட எங்கள் யாருமே உனக்கு வரலையாடா? உனக்கு நீ இருக்கிறத எங்களுக்கு தெரியாது. சாத்தூர்லையாவது நீ உனக்கு தெரியும்ல, ஊர் தெரியும்லையா? வந்து பார்க்கணும் உனக்கு என்னமே இல்லையாடா? உனக்கு அக்கௌண்ட் இருக்கிற யாருமே இல்லையாடா? ஒரு நாள் எங்களை எடுத்து பார்க்கணும். எதுக்கு இப்படி செஞ்ச நீ? எதுக்கு அவளுக்கு இப்படித்தான் ஒரு தேடத்தில் இருந்திருக்கு. எங்கெல்லாம் நாங்கள் நீ தேட்டம் தெரியுமாடா? நீங்களே சொல்லுங்க. எதுக்கு தம்பி இப்படி செஞ்ச? அந்த வீட்டில் தான் இருப்போம். மொத்தம் வீடு தெரியும், என் வீடு தெரியும், அக்கா கோயில் கோட்டைப்பட்டில் இருக்க அவ தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் கூட ஞாபகமே வரல. ஏன் இல்லாமல் இல்லை, இருக்குது. சரி வரலான்னு அப்படியே போயிடுச்சு. என்னடா வரலாம், அடுத்த வரலடா? இல்லை அப்படிலாம் இல்லையா. இப்போ இங்கே வந்து சொல்லி இவங்ககிட்ட கேட்கட்டா இன்னும் எங்களை தேடி இருக்க மாட்டேல. எத்தனை நாள் இந்த பையனை காணும், எங்கே இருக்காங்க வர்ற. அம்மாவை கும்பிடாத நாளே இல்லை தெரியுமா? எங்கே இருந்தாலும் நாங்கள் சாகுங்களையும் அந்த பையனை பார்க்கணும், என் கண்ணில் காட்டுமான்னு எத்தனை நாள் அழுதுருப்போம். இங்கே எந்த ஒரு வேலையாக இருக்கப்போ? இங்கே வேலை பஞ்சாவடி சென்னையில் தான். அப்படிலாம் இல்லைக்கா, வர முடியல. வர முடியாது. இப்போ ஒரு நாள் கூட எங்கேயோ யாரும் வராமல. கண்டிப்பாக வரதான் செய்யுது, யாரும் இல்லாமல் இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் வர முடியும் இருந்தேன்? சரி போகலாம் அப்படியே. யார்கிட்ட நான் சித்தப்பாட்ட கேட்போம், மாரசன்கிட்ட கேட்போம், அந்த பையன் ஃபோன் நம்பராவது வாங்குவோம் அப்படின்னு. ஒருத்தரோட எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாதுன்ட்டாங்க. குழந்தை இல்லை. 2
வந்திருக்காங்களா? இல்லை வரல, வீட்டில் ஆப்ரேஷனு. என்ன அங்கே இருப்போ வீக்காக இருக்குன்னு எடுக்கிறாங்க, அதனால அங்கே இருக்குது பசங்க. வீடு தரமாக்கா ம். பாரதி மகள் பாய். இந்த குழந்தைங்கள்லாம் யாரும் தெரியுதா? இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அது அக்கா பொண்ணு, அது தெரியுது, மூஞ்சி பார்க்கும்போது கேட்டால் தெரியுது. அது அக்கா பேத்தி பாரதி மகள். பாரதி சின்ன பிள்ளையாட்டு வந்தது. பிறந்தப்போ போன நீ அவ பிறந்தப்போ ஜோதி பாரதி பாரதி ரெண்டாவது பொண்ணு ஜோதி. பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க. என்ன அவள் மகளுக்கு வா மாமா அபி வா. அது முனிராஜ் என் மகளை ஒரு பொண்ணு தான். ஒன்றே ஒன்று தான். ஒன்றும் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ அண்ணன்ட்ட வந்து கேட்டல அந்த கோவம் தானே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ இப்போ நீ அதாவது அந்த கோவம்லாம் ஒன்றும் கிடையாது. நீ முஸ்லீமாக மாறி இருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இப்போ உன் பேரை மாற்றிருக்கிறாங்க. உண்மையிலே நீ இந்த அல்லா மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அந்த கோவம் தானால வேற என்ன காரணம்? கோவம் எந்த கோவமே கிடையாது. நீ அந்த மாதிரி இருந்தாலும் உன்னை யார் என்ன சொல்ல போகிறோம்? பஜாருக்கு குத்தனா கேட்காங்கடா. ஜெயராமுக்கு பாண்டி மாறிப்பேன் எல்லாம் கேட்குங்க. என்ன சின்ன குருசாமி பார்த்தீங்களா? சின்ன குருசாமி பேர்ல பார்த்தீங்களா? ஞாபகம் இருக்கா? குருசாமின்னு சென்னையில் தானே இருக்கு. அவங்க பிள்ளைங்க அங்கே தானே இருக்காங்க. ஒரு நாள் கூட எத்தனை நாள் நினச்சி அழுதுருப்போம்டா. ஒரு நாள் கூட நம்ம அம்மா போனதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க வீட்டில் வீட்டுக்கார மட்டும் சொல்கிறேன், இவங்க அம்மா என் கனவுல வந்துங்க. அப்படியே பார்ப்பேன், செவ்வாய்க்கிழமை நடந்துச்சு போங்க. இது இவன் இப்போ பார்த்தேங்க இருக்காடி சொல்லலை. என் வீட்டுக்கார்ட்ட சொல்லு, இந்த மாதிரி எங்கள் அம்மா சின்னம்மா சொல்லியிருக்குமா பார்த்துருவேன். இவளுக்கு இதே வாரத்தில் பார்ப்பேன்னு நினைக்கணும். சத்தியமாக நினைக்குங்க. நான் கும்பிட்ற தெய்வம் எங்கள் சின்னம்மா முன்னாடி எங்கள் கூட இருக்காங்க. 22 வருஷம் ஏங்கி போயிருக்கீங்க தம்பியை பார்க்காம. தூக்கம் வரலைங்க, நான் தினம் தூங்குவேன். ஒரு நாள் என்ன இப்படி அழுது இல்லைங்க. என் கல்யாணம் நின்று கூட நான் இப்படி கண்ணீர் விட்டதில்லை நிஜமாவே. ஆனால் தைரியம் அவ்வளோ உண்டு. இது எல்லாத்துக்கும் மேலே உண்மையிலே இந்த உறவை தேடி நிகழ்ச்சி இருக்குல்லங்க, எங்களை மாதிரி உண்மையிலே சங்கடப்பட்டு பிரிஞ்சவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நன்மையும் செய்யணும், உதவிகரமாக இருக்கணும். அந்த தெய்வத்திட்ட கண்டிப்பாக எங்கள் தெய்வத்திட்ட நான் சொல்லுவாங்க, எல்லாருக்குமே சீக்கிரம் இதேமாரி உறவை சேர்த்து வச்சு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கணும். என்னங்க ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்க சொன்னாங்க 22 வருஷம் வந்துட்டு பிரிஞ்சு இருந்தோன்ட்டு. ஆனால் அவர் பாய் வந்துட்டு அவர் ஃபீல் பண்ண அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் கூட கொஞ்சம் கூட லைட்டாக மாறல. அவர் எப்பவும் போகிற அந்த அவங்க சொன்ன மாதிரி குழந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்காப்புல அதுதான் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் அவருக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னு சொல்லிக்க மாட்டிருக்காரு. இருந்தாலும் அது ஒரு பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டு அவர் வந்து ஃபேமிலியோட மிங்கிள் ஆகிட்டாரு. மனசை பேச வேண்டாம். ஆமாம், அது இனி அதை வந்து சொல்லி கஷ்டப்படுத்த வேணான்னு கூட நினச்சிருக்கலாம். இருந்தாலும் அது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து பிரிஞ்சு சேர்ந்துருக்காங்கனாக்கா அது ரொம்ப மிகப்பெரிய அது ஒரு கடவுளுடைய ஏதோ ஒரு தரிசனம், ஏதோ ஒரு தீர்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஏதோ இருக்குது அந்த ஃபேமிலி. இதுக்கு மேலே அவங்கள வந்து எப்பவும் கை விடாமல் எப்பவும் ஒன்றா இருந்து பார்த்துக்கணுன்ட்டு எல்லாம் இறைவன்கிட்ட வேட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு அவர் அழும்போது எனக்கே மனசு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. இவர் சேர்ந்துட மாட்டாரா, இவங்க உறவு கிடச்சிடாதா அப்படின்னு நினச்சோம். அது கொஞ்ச நேரத்துக்குலாம் அவங்க தம்பி கிடச்சோன்னா ஒரு மனசில் எப்படி ஒரு சந்தோஷம். ஏன் அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்களும் கூட்டு குடும்பம் தான். அந்த கூட்டு குடும்பத்தில் எப்படி சந்தோஷம் இருக்குன்றது அதை ரியலாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் சொன்னார், நான் என் ஊருக்கு போகும்போதெல்லாம் நான் அந்த வழியில் தான் போகுவேன் அப்படின்னு சொல்லி. அவரோட மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கோம். நம்ம இந்த மரத்தடியில் தானே விளாண்டோம், இந்த குளத்தில் தானே குளித்தோம், இங்கே தானே நம்ம வீடு இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு போகும்போது அவருக்கு தெரியுதான்னு தெரியல, நான் என் ஊர் சைடில் போகும்போது எனக்கு அந்த அவர் சொல்லும் போதெல்லாம் எனக்கு என்னோட ஃபீலிங் தான் வருது. ஆனால் இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, எந்த ஒரு கோவத்தில் நான் இருந்தாலும் என்ன வார்த்தை பேசுகிறேன் அப்படின்றத நான் உணர்ந்து பேசணும். யாருக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. அத்தை மாமா நாங்களும் பெரிய கூட்டு குடும்பத்துலேருந்து தான் வரோம்.
எங்கள் அத்தைக்கு வந்து நான் அவ்வளோ தூரம் பேச மாட்டேன். ஆனால் இப்போ நான் ஊரில் போய் எங்கள் அத்தைகிட்ட நான் பேசி ஐயோ சாரி அத்தை, நான் ஏதாவது ஹர்ட் பண்ணிடுறேன், நான் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மனசு தோணுது. பேச தோணுது. கண்டிப்பாக நான் வெளில போயிட்டு எங்கள் அத்தைக்கு நான் முதல்ல ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் போவேன். அதுக்கு இந்த உறவை தேடி நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி சார். வெரி குட், வெரி குட். இப்போ நாங்கள் என்ன சொல்ல தெரியுமாங்க, பணக்காரனா இருந்தா சந்தோஷமா இருந்தா இருக்கட்டும், உண்மையிலே சங்கடப்படுறாங்க இப்படியே கூட்டு போயிடும். இவ்வளவு வேதனை நீங்களும் சொல்லாம விட்டுட்டீங்க வாரு. அவங்க கையை கட்டியே பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாங்க பாருங்க அக்கா. ரொம்ப பாசக்காரங்க. எந்திரிச்சு போயிடு வரோன்னு. இல்லை போக மாட்டாங்க. இந்த கண்ணீருக்கு மேலே போனேன்னா நிச்சயமா போக மாட்டேன் எங்களை விட்டு. இவங்கெல்லாம் பேசும்போது நமக்கே ரொம்ப உற்சாகமாக இருக்குது. இன்னும் நிறைய உறவுகள் சேர்க்கணும்னு இந்த குடும்பம் சேர்ந்துருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. ரொம்ப பெரிய தேடுதல் வேட்டைக்கு பின் இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய உறவுகளை நாங்கள் சேர்க்கணும், உறவுகளுக்கு நாங்கள் அடித்தளமாக இருப்போம். மீண்டும் உறவை தேடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். எங்கே நீ